MCIல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யாராவது புது தீசிஸ் ரெடி பண்ணா அவங்க உடனே அப்ளை பண்ணலாம். யாராவது ரெடி பண்ணிருக்கீங்களா? ஒண்ணு தேராது போல் இருக்க. ஏமா கார்த்திகா, நீ டெங்குக்காக புது ஃபார்முலா ரெடி பண்ணியா? அதை அப்ளை பண்ண வேண்டியதானே? அனிமல் டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் சார். ஹியூமன் டெஸ்ட்க்கு தான் ஆள் யாரும் கிடைக்கல. அதுக்கு தான் நம்ம சார் இருக்காரா? இல்ல சார், இதுக்குன்னு ஆள் சப்போர்ட் பண்ற நம்ம ராஜபாண்டி இருக்கானே, அவனுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களே, அதுக்கு சொன்னேன். ஆமா, அவனுக்கு சொல்ல வேண்டியதானம்மா. இல்ல சார், சைடு எஃபெக்ட் பாசிபிலிட்டி இருக்கிறதுனால பயந்துகிட்டு யாரும் வர மாட்டேங்கிறாங்க சார். இத பாரு கார்த்திகா, நீ சூஸ் பண்ணிருக்கிறது நல்ல சப்ஜெக்ட். ட்ரை பண்ணு, கண்டிப்பா முன்னுக்கு வருவ. ஆல் தி பெஸ்ட்மா. Thank you சார். வாங்க சார். இன்னைக்கு துணிஞ்சு இவன்கிட்ட கேட்ற வேண்டியதான். ஏண்டா மாறி, இந்த சப்ளையர் ராஜபாண்டி வேற ஏதாவது சப்ளை பண்ணுவானா? என்ன முறைக்கிற? கர்மண்டா. போன் எடுங்க பாஸ். இருக்கட்டும் பாஸ், யாரு என்னன்னு தெரியணுமா? வண்டி ஓட்டும் போது போன் பேசக்கூடாது பாஸ். ஏதாவது முக்கியமான போனா இருக்க போதே. அட என்ன பாஸ்? கார்த்திகா, சொல்லுங்க கார்த்திகா. கார்த்திகா உன்னை உடனே மீட் பண்ணணும்னு சொல்றா. கொஞ்சம் காலேஜ் வரியா? இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வா. மேடம், தெரியாம வண்டி மாறிட்டேன். மாறி ஏறதுக்கு இது என்ன ஷேர் ஆட்டோவாடா? பீச்ல டிராப் பண்ணிடுவீங்களா? பீச் என்னடா, பீகார்ல டிராப் பண்ற. தபார், நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு கையெழுத்த போடு. கையெழுத்தா? ஆமா. இதுல என்ன சார் எழுதி இருக்கு? நாங்க பண்ண போற டெஸ்ட்ல உனக்கு அலர்ஜி ஏற்பட்டாலோ, சொறி சிரங்கு படை ஏற்பட்டாலோ, கண்ணு காது மூக்கு அவிஞ்சு போனாலோ, இல்ல லிவர் வெடிச்சு போனாலோ, மூளை செதறி போனாலோ அத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு எழுதிருக்கு. போடு. ஒரு கையெழுத்து என்ன சார், 1000 கையெழுத்து போடலாம். என் கார்த்திகாவுக்காக என் உசிரே போனாலும் எனக்கு பரவாயில்ல சார். குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கிளாட் நியூஸ். நம்ம காலேஜுக்கு MCIல இருந்து மிகப்பெரிய பாராட்டு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் கார்த்திகா தான். கங்க்ராட்ஸ். கார்த்திகா கண்டுபிடிச்ச டெங்கு பிரிவென்ஷன் ஃபார்முலா அப்ரூவல் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட் கார்த்திகா. கீப் இட் அப். Thank you சார். சரி, நாங்க சாப்பாடுலாம் பார்சல் வாங்கிட்டு ஹாஸ்டல் வந்துடுறோம். பார்ட்டி அங்கேயே வச்சுக்குவோம். பாஸ், லேடிஸ் ஹாஸ்டல்ல பார்ட்டியா? சூப்பர். ஏற்கனவே அடி வாங்கினதா அல்ல கலந்து போயிருக்கு. மறுபடிக்கு லேடிஸ் ஹாஸ்டல் கேக்குதா? ஏய், ஹாஸ்டலுக்கு எல்லாம் வந்துடாத, நானே வந்து தொலைக்கிறேன். உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன் மேடம், கங்க்ராச்சுலேஷன். உங்க ரிசர்ச் பேப்பரை MCI அப்ரூவல் பண்ணிடுச்சாம. ஆல் தி பெஸ்ட். நான் கூட 1979ல ஸ்டூடண்ட் நம்பர் 1. போதும், ஸ்டூடெண்டா இருந்தாராமா. அம்மா, எனக்கு இந்த இங்கிலீஷ்னா தெரியாதுமா. நீ ஏதோ அந்த மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சதா தம்பி கார்த்திக் சொன்ன, அதுக்கு என் வாழ்த்துக்கள். அத நிறைய கண்டுபிடிங்க. அதே மாதிரி குறைச்ச விலைக்கு விக்கிறதுக்கு ஒரு வழியவும் கண்டுபிடிங்க. ஏன்னா நம்ம மக்கள்லாம் நோயால கஷ்டப்படுறத விட மாத்திரை மருந்து வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, ஏன் வளவலன்னு பேசிக்கிட்டு மேம் தான் வந்துட்டாங்களே, பார்ட்டி ஆரம்பிக்கலாமே. எப்ப பாரு சாப்பிடவே அலையே வந்திருக்கோம். சரி விடு. ஓகே. ஏப்பா சப்ளையர், அத மேடம் போய். இது என்ன கிரேப் ஜூஸ்? எஸ் மேம். என்ன இப்படி கொண்டா. எல்லாருக்கும் வேற ஆர்டர் பண்ணிட்டு நமக்கு மட்டும் கிரேப் ஜூஸ் கொடுத்திருக்கானுங்க. ஒருவேளை ஏதாவது கலந்துருப்பானுங்களோ? இவனுங்கள நம்ப முடியாது. இந்தப்பா மேம், எனக்கு ஜூஸ் எதுவும் வேண்டாம், எடுத்துட்டு போயிடு. இல்ல ஓகே சார். நீ இத வை, நீ இத குடி, நான் அத குடிக்கிறேன். பாஸ், அவங்களுக்கு வேற ஆர்டர் பண்ணிக்கலாம், நீங்க இதையே குடிங்க. வேணாம் வேணாம், பரவாயில்ல, நீங்க வேற ஆர்டர் பண்ணிக்கோங்க, நான் இதையே குடிக்கிறேன். ஐயோ, ஆத்தாடி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க குடிக்கல? Thank you. என் சரக்கு போச்சடா, என்ன பண்ணுவே? சித்தப்பு, என்னப்பா இது? நான் தான் மேடத்துக்கு தெரியாம ஆப்பிள் ரம் ஆர்டர் பண்ணேன். ரம்மா? எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சிஸ்டர். ஏய், என்னடா சிஸ்டர், டாக்டர்னு சொல்லு. சரி டாக்டர். அம்மா, நீ மட்டும் ஏன்டா இவ்வளவு கருப்பா இருக்க? அது ஒண்ணும் இல்ல சிஸ்டர். டாக்டர், அது ஒண்ணும் இல்ல டாக்டர். நான் ஆஸ்பத்திரியில பிறக்கும் போது கரண்ட் கட் ஆயிருச்சா, இருட்டுல பிறந்து அதே இப்படி இருட்டா இருக்கேன் சிஸ்டர். டாக்டர், இருந்த கிளாஸ் காணா சிஸ்டர். இது ஒரிஜினல், இது ஊறடிச்சு. இத சாப்பிட்டா லேட் ஆயிரும், இத சாப்பிட்டா சீக்கிரமே ஏறும். இதெல்லாம் வேண்டாம். வேற வேற ஏதாவது ஆசையா சொல்லு. ஆசையா எதை சொல்லல? மீன் குழம்பு.
ஐயோ ஏன் வேற எந்த குழம்பும் பிடிக்காதா? சரியான ஆளு சார் நீங்க. இன்னைக்குதான் நீ வாழை மீன் மாதிரி வலுவலுன்னு இருக்க. கொஞ்சம் குடி 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 குடி. வேண்டாங்க, அறுது பாத்துட்டு போறாங்க. யாரு பாக்க போறாங்க? துபாயில இருக்க உன் புருஷனா பாக்க போறேன். அட நீ வேற, அவன் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம். 5 வருஷம் ஆச்சு. இந்நேரம் அவன் மண்டையை போட்டிருப்பான். அவனை பத்தி நீ கவலைப்படாத. ஒருவேளை அவன் திரும்பி வந்து கேட்டாலும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லலாம். ஐயோ, நீ வாயில வச்சு உறிஞ்சும் போதே அவ்வளவு ஸ்வீட்டியா இருக்கே. என்ன லைட்டு? யாருமா போஸ் வேணுமா? இந்த போஸ் இரு. இந்த போஸ் நல்ல போஸ். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்டா? ஏ கார்த்திகா, என் பெர்மிஷன் இல்லாம எப்படி இங்க வந்த? ஏய், ஹாஸ்டல்ல எங்களை அரைச்சு வச்சுட்டு இங்க இவனை தள்ளிட்டு வந்து என்ன கேள்வி கேக்குறோம்? படிக்கிற பொண்ணு தண்ணி போட்டியா? ஆமா, அத கேட்க நீ யாரா? நான் யாரா? என்ன நல்லா பாருமா, தெரியல போட. வள்ளி மண்டியனுக்கு அடியா? எஸ். அது ஒண்ணு இல்ல மேடம், நேத்துக்கு செல்போன்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல, அத கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். சார் ரொம்ப பணிவா இருக்கீங்க. ஐயோ, விட்டா நான் பூமிக்கு அடியிலேயே போய் பூந்துக்குவேன். ஆனா மேடம் கொஞ்சம் தெனவட்ட நிக்கிற மாதிரி தெரியுது. அதானே பாப்பா சொல்லுது இல்ல. ஒண்ணு இல்ல, மேடம் சொல்றாங்களேன்னு சொன்னேன். ஏமா கொஞ்சம் பணிவா இருந்தா நல்லது இல்ல. எனக்கு ப்ரமோஷன் வர நேரத்துல நீ இப்படி நின்னா ஏதாவது வில்லங்க வந்துட போதுமா? கார்த்திகா, என்னது? இல்ல மேடம், நேத்து நடந்த தவறுக்கு நீங்க எங்களை மன்னிச்சுட்டா நல்லா இருக்கும். மன்னிப்பு கேட்டாங்க, அவ்வளவு நல்ல மனசு. நீங்க செல்போன் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் சேஃப்டியா இருப்போம். மேடம் எதுக்கு கூப்பிட்டீங்க? டெலீட் பண்ணிடுறேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? வர எக்ஸாம்ல எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்டர்னல் மார்க்ஸ் ஃபுல்லா போடணும். ஐயோ, ஃபுல்லா போற நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸோட அரியர் பேப்பர் எல்லாம் கிளியர் பண்ணணும். பண்ணிடுறேன். அதை தாண்டி எனக்கு என்ன வேலை? அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை கொஞ்சம் டெலீட் பண்ணு. அது எப்படி உடனே செய்ய முடியும்? முதல்ல எக்ஸாம்ஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் மெமரி கார்டையே கொடுத்துடுறேன். ஓகே? என் சேர்ல உட்காந்து எனக்கே நீங்க அட்வைஸ் பண்றதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. போலாமாமா? வந்து தொலை. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க சொன்ன மாதிரியே பிட்டெல்லாம் எழுதி ரெடியா கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா மேம்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸை கவனிங்க. அவங்களா? மேம், இதை நான் கொடுத்தா அந்த மெமரி கார்டை கொடுக்குறேன், நீங்களே எப்படி? தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு தேவையான ஆன்சர் இந்த பிட்ல இருக்கு. மறைச்சு வச்சு எழுதுங்க. அவளுக்கு மட்டும் பிட்டா? என்ன இவன் வேற கூப்பிடுறான்? யோ, என்னையா இங்க இருந்த கண்ணாடி காணோம்? அந்த பொண்ணை எட்டி பார்க்க வசதியா இருக்கும், நானே கழட்டிட்டேன். இந்த வயசுல இதுக்கெல்லாம் வயசா? சரி, எதுக்கு கூப்பிட்ட? 2 பிட்டு கூட எனக்கும் கொன்னே போடுவேன். இந்த மாதிரி என்னது பாரு, நீயும் மாடனும் இருக்கிறத இதுல காப்பி பண்ணி வச்சிருக்க. யூடியூப்ல போட, சன் நியூஸ்ல போட போறேன். ஒரே நிமிஷத்துல உலகம் பூரா தெரிஞ்சிடும். ஐயோ, எப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்க. இரு கூட வச்சுக்க வரேன். என்ன மீதி ஆன்சர்லாம் உங்க மாமனா வந்து எழுதுவான். இருந்து எல்லாத்தையும் சொல்லு. ஏன் கீழே உட்காந்துட்டேன்? ஐயோ, நான் சொல்றது தெரிஞ்சா என் வேலை டர்ரு. எழுது, கொள்ளமா சொல்லு. நீங்க இன்னும் கிளம்பலையா? எங்க? இன்னைக்கு நம்ம காலேஜ் ஃபேர்வெல் டே ஆச்சே பாஸ். ஏன் மேடம் உங்கள்ட்ட சொல்லலையா? இல்லையே. இன்னியோட நம்ம காலேஜ் முடியுது. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்போஸ் ஆகி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. எப்படியோ பாஸ், உங்களாலேயும் மேடத்தாலையும் இந்த வருஷம் நான் பாஸ் ஆயிடுவேன். உண்மையிலேயே நான் டாக்டர் ஆக போறேன். ராமநாதன் MBBS. Thank you boss. எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ரூமும் காலி சார். ஏன்னா சேர்மன் அடுத்த வாரம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு. ரூம் எல்லாம் பக்காவா இருக்கணும். அதெல்லாம் பக்கா ரெடி. டேய், நீ என்னடா இந்த பக்கம்? அதுவும் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள? இல்ல, கார்த்திகாவை பார்க்கணுமா? அவங்கள கொஞ்சம் வெளியில வர சொல்லுங்க. எதுக்கு? இவன் ஏன்டா அவளை பார்க்கணும்? இல்ல, தம்பி அந்த பொண்ணை லவ் பண்றாப்ல, அத பத்தி கொஞ்சம் பேசணும். லவ் பண்றாங்களாமா? ஏண்டா அந்த பொண்ணை பத்தி என்ன நினைச்ச? ஆனாப்பட்ட ஆள்றாவ. அவ நேத்தியே ரூம காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டா. வேற பொழப்பு இருந்தா பாரு, கூட்டிட்டு போடா. டேய், ரூம பூட்டிட்டு வாடா. எல்லாம் பூட்டியாச்சு சார். டேய், அவன் கிடக்குறே சுண்டாக்கா பைய, அந்த பிள்ளைக்கு போட போடுறா.